நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என் மக்கள்கிட்ட. உங்களின் குறை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்லை, அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள். நாங்கள் நினைக்க பிறந்ததில்லை, நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள். அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சு தான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க கவனிக்கல, ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் காரணம், இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா போட்டு காட்டுவேன். அப்ப நீ படமா பார்த்தா, நீ படம் பார்த்து கட்டு போயிட்டு நான் ஒரு படம் காட்டுறேன் பாருன்னு காட்டுவேன் இந்த வாட்டி. அது கொஞ்சம் பொறுத்துரு, இப்ப சொல்ல முடியாது. பெரியார் யாருன்னு சொல்லிட்டு போட்டுருவோம். பாருங்க, இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. அதை மாத்துறதுக்கு தான் இப்ப 3ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ என்னவோ அவர் தான் பெரியாருன்னா, நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார், அங்கிட்டு நில்லு. என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார், என் பக்கவா. புரியுதா உனக்கு? சும்மா இது பண்ணிக்கிட்டு கூடாது. எனக்கு இங்க பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். நீ வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழிகில் பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் சொல்றீங்க பார்த்தீங்களா, அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார்? நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளை, தமிழின் மகன். என் தாயை ஒழிக்கணும்ன்ற என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதுல என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது, தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான். நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாத, அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே, அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா. நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ். அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அரகுற என்ன பிரிச்சுக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேட்கிறிய? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்தில் இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல?